Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. கர்த்தர் ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து இந்த நாளிலேயும் அவருடைய வார்த்தையோடு அவருடைய பிரசன்னத்திலே நாம் காணப்பட தேவன் நமக்கு அருள் செய்த எல்லா கிருபைகளுக்காக நான் தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God wholeheartedly for giving us one more day and also enabling us to come to His presence and to spend the day with the Word of God this morning. தேவன் கிருபையாக நமக்கு போதித்து இம்மட்டும் தம்முடைய சத்தியத்திற்குள்ளே ஆண்டவர் கிருபையாய் வழிநடத்தி வருகிறார். The Lord has been graciously teaching us and leading us into His truth so far. இன்றைக்கும் அவருடைய சத்தியத்திற்குள்ளே நம்மை நடத்தும்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us pray that the Lord may teach us and lead us into His truth even today. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி இயேசுவே உம் அன்பிற்கே நன்றி இயேசுவே உம் கிருபைக்கே எந்தோனியாலும் உம்மை வாழ்த்துவே உம் நாமம் வாழ்த்துவே எல்லாம் நீரே என் ஆண்டவா எல்லாம் நீரே என் ஆண்டவா. Thank you, Jesus, for your love to me. Thank you, Jesus, for your grace so free. I lift my voice to praise your name. Praise again and again. You are everything. You are my Lord. You are everything. You are my Lord. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி கொண்டு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். Our gracious and merciful Father, this morning we humble ourselves and commit at your presence, Lord. இன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிய வாஞ்சிக்கிறோம். Lord, this morning we are, Lord, delighted to learn your truth, Father. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் அறியாதவர்களாய் எங்களை வெறுமையாக்கி கொண்டு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். Lord, we empty ourselves and come to your presence with nothing, Lord. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும். Lord, you should teach us, Lord. நீர் எங்களை உணர்த்த வேண்டும். Lord, you have to convict us, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு நலமான பாதைக்கு எங்களை திருப்ப வேண்டும். You have to turn us towards the right way, Lord. உம் சத்தத்தை கேட்டு உம் சித்தத்தை உணர்ந்து நாங்களும் பின் செல்ல எங்களுக்கு கிருபை தார். Give us grace that we may hear your voice and know your will and follow you, Lord. இன்றைக்கு எங்களை நீர் ஆசீர்வதியும். You bless us today, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May God bless you all. மீண்டும் ஒரு முறை கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நம் தியானங்களை தொடர கர்த்தர் அளித்திருக்கிற கிருபைகளை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God for the graces that the Lord has surrendered to come to His presence and to meditate His word from the book of Proverbs. இன்றைக்கு இந்த நீதிமொழிகளில் தியானத்தில் இன்றைக்கு நாம் 117வது தியானத்திலே நாம் இருக்கிறோம். Today we are entering 170th devotion among 180 devotions from Proverbs. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. Even today may the Lord speak with us. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். Let us read again Proverbs chapter 4 verse 23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். Keep your heart with all diligence, for out of it spring the issues of life.
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். Keep your heart with all diligence, for out of it spring the issues of life. ஆம்பிளிஃபைட் பைபிள் என்கிற ஆங்கில வேதாகமத்தில் இந்த வார்த்தை சற்று வித்தியாசமாக ஆழமாக இருக்கிறது. In Amplified Bible version, this word is really different and it has a more depth in it. அதாவது உன்னுடைய இருதயத்தை கவனமாக பார்த்துக்கொள், அப்பொழுதுதான் உன்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும். Watch over your heart with all diligence, for from it flow the springs of life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஊற்று அப்படின்னு சொன்னா அது சில காரியங்களை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. When you say springs, they teach or they say certain things to us. ஊற்று என்பது தண்ணீரிலேயே மிக சிறந்த தண்ணீரை கொடுக்கக்கூடியது. Springs are those which gives the finest water among waters. ஊற்று என்றாலே அது நன்றாக ஃப்ரெஷ்ஷாக புதிய தண்ணீரை எடுத்து கொடுக்கக்கூடியது. Springs are those which gives us fresh water. அந்த தண்ணீரை இதுவரைக்கும் யாரும் தொட்டதில்லை, அதை யாரும் பயன்படுத்தினதில்லை. அவ்விதமாக வெளிவந்து பூமியினுடைய சுத்தமான தண்ணீராக வருகிறது தான் ஊற்று. Springs are those which gives fresh water, which no one has touched it or used it so far. இந்த ஊற்று என்பது பாய்ந்து வருகிறது. Springs are flowing waters. அதாவது அது ஒரு இடமா இராதபடி பாய்ந்து சென்று அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறது. It don't remain stagnant in one place, but rather it flows down and quenches the thirst of many. இந்த ஊற்றை ஜீவ ஊற்றாக காண்பித்து அதாவது வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக அல்லது ஜீவன் நிறைந்ததாக ஒரு ஊற்றாக எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து வரும், அவனுடைய இருதயத்திலிருந்து எப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர், ஃபைன் வாட்டர், ஃப்ளோயிங் வாட்டர் அவன் வாழ்க்கையிலிருந்து எப்போ வெளியே வரும்னு கேட்டால் அவனுடைய இருதயத்தை அவன் நன்றாக காத்து கொள்ளும் பொழுது. So when will this springs of life, which has fine water, fresh water and flow water, comes out of the life of a man? Only when he guards his heart. இருதயத்தை நாம் எப்படி பத்திரமாய் வைத்துக் கொள்ளுகிறோமோ, கவனமாய் பார்த்து கொள்ளுகிறோமோ, அதற்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்திற்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. The way we keep and guard our heart with all diligence, it is more or less connected with the standard of our life. நம்முடைய வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்குன்னா, இருதயத்தை எப்படி நான் காத்துக்கிட்டு இருக்கேன், எப்படி கவனமா இருக்கிறேன். The standard and the quality of our life is based upon the way we guard and keep our heart. நான் நினைக்கிறேன் நம்முடைய இருதயத்தை காக்கிறதுல ஒரு வழி, அதிலிருந்து ஜீவ ஊற்று வரப்பண்ணும்படி நாம் எச்சரிக்கையாய் காத்து கொள்றதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் இன்னொரு வசனத்தை ஞாபகப்படுத்தினாரு. அது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்கு. So as he was thinking about the way to have the springs of life in our life, the Lord reminded me another verse, Proverbs chapter 13 and verse 14. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். The law of the wise is a fountain of life, to turn one away from the snares of death. இந்த ஜீவ ஊற்றை பற்றி இந்த வசனம் நமக்கு பேசுது. So here it speaks about fountain of life. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்றாக இருக்கிறதா. The law of the wise is a fountain of life. நல்லா கவனிங்க. Listen carefully. நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளணும்னு சொல்லும் பொழுது அதிலிருந்து ஜீவ ஊற்று வரணும் அப்படின்னா இந்த ஜீவ ஊற்றை புறப்பட பண்ணுகிற போதகம் ஞானவான்களுடைய போதகமா இருக்கணும். So if you ought to guard your heart, which brings out springs of life in your life, then it which actually initiates the fountain of life in your life is the teaching of the wise. இந்த ஞானவான்களுடைய போதகம் இல்லாவிட்டால் இந்த ஜீவ ஊற்று நம்முடைய இருதயங்களை விட்டு புறப்படாது. If there is no teaching of the wise in your life, then this fountain of life will not proceed out of your heart. பிரியமானவர்களே, நாம் எல்லாருக்குமே போதகர்கள் தேவை. See, all of us need teachers. நாம யாருமே செல்ஃப் லேர்ன்ட், நானா கற்று நானா தேறி நானா முன்னேறிட்டேன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அந்த தகுதி கிடையாது. No one has the quality or right to say that you learned on yourself or self learning. அதாவது நீங்க குழந்தையா இருந்து நீங்களா பாஷையை கத்துக்கிட்டு, நீங்களா அறிவை கத்துக்கிட்டு, நீங்களா
எல்லாம் தேறிட்டு நானே உருவாயிட்டேன்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. There is no one who can say that you learnt on yourself, you learned languages, you learned education, you learned everything and grew up as on your own. ஆண்டவர் நம்முடைய பெற்றோரை கொடுத்திருப்பது அவர்கள் நம்ம எப்படி சாப்பிடணும்னு கூட நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அங்க ஆரம்பத்துல. The Lord has given us a parents who also teach us how to eat in the initial stages. நாம என்ன பேசணும், என்ன பாஷையை பேசணும்ன்றதே சொல்லி கொடுத்தது நம்முடைய பெற்றோர் தான். And it is our parents who taught us how to speak, what language to speak. பின்பு இந்த கற்றுக்கொண்ட பாஷையில அறிவை எப்படி சம்பாதிப்பதுன்னு ஆண்டவர் கிருபையினால வழியில நம்ம சந்தித்த நம்முடைய ஆசிரியர்கள் அல்லது நம்ம சந்தித்த மனிதர்கள் நமக்கு எத்தனையோ இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுனால தான் நம்ம போதகம் பெறுறோம். And also just because the people, the teachers and other people who we met on the way with the knowledge with the language that we learned to gain knowledge from them. எத்தனையோ பேர் எழுதின பல புத்தகங்களை படித்து படித்து நம்ம ஞானத்தை வளர்க்கிறோம். We also increase our wisdom and knowledge by reading the books that is written by many other people. ஆண்டவர் நம்முடைய ஞானம் பெருகுவதற்கு, நம்முடைய அறிவிலே நாம வளருவதற்கு எத்தனையோ மனிதர்களை நம்முடைய லைஃப்ல ஆண்டவர் பயன்படுத்துறாரு. The Lord is using many people in our life for us to increase our wisdom and knowledge. நம்முடைய வாழ்க்கையில போதகம் பண்றவங்க எல்லா பகுதியிலேயும் எல்லா நிலையிலேயும் எல்லா நாட்களிலேயும் நமக்கு தேவை. So we need teachers, or the people who teach us in all stages of our life, in all levels and all places of our life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த நாம சேகரிக்க போதகர்கள் ஞானம் உள்ளவர்களாய் அவங்க நல்லவர்களாய் இருப்பாங்களானா நிச்சயமாகவே அந்த போதகத்தினாலே நம்முடைய உள்ளத்திலிருந்து என்ன வெளியே வரும்னா ஜீவ நீரூற்று புறப்படும். So if the teachers whom we gain they are wise enough, then surely the fountain of life will spring out of our heart. ஆகவேதான் பவுல் சொல்லும் பொழுது நாம எப்படிப்பட்ட போதகர்களை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லும்போது தன் கீழே வளர்ந்த தீமோத்தேயுவை குறித்து அவர் எச்சரிப்பாக பேசுவார். So that is why when Paul says about the teachers whom we are supposed to choose, he says with a warning to Timothy. ஏன் தெரியுமா? இவ்விதமான நேர்மையான நீதியான போதகர்களை இக்காலத்திலே கண்டுபிடிப்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல, அது ரொம்ப அரிதாக மாறிக்கொண்டிருக்கிறது. It's because to identify and find such kind of noble and honest teachers it's really a rare thing today, and it's not a very easy thing. நீங்கள் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. If you read 2 Timothy 2:15, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. Be diligent to present yourself approved to God, a worker who does not need to be ashamed, rightly dividing the word of truth. எவ்வளவு பெரிய எத்தனை காரியங்கள் குணாதிசயங்களை ஒரு போதகனுக்கு சொல்றாரு பாருங்க. See, he says so many characteristics to a pastor or a teacher. நாம போதகன்றது படிச்சிட்டாங்க போதிக்கிறாங்கன்றது கிடையாது. It's not a teacher who have learned it and who just preach or teach. சொல்றாரு நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும். You should be a worker who is not ashamed. நீ நிதானமா போதிக்கிறவனா இருக்கணும். And you should be a person who is diligent. தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்கணும். And you should be right before the Lord. அப்போ இவ்விதமாக உத்தமமாக வெட்கப்படாதவர்களாக நிதானமாய் பகுத்து போதிக்கிற போதகர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம். So it is necessary that we should have teachers in our life who are approved by God and who are not ashamed and who rightly divide the word of truth. இப்படிப்பட்ட போதகர்கள் நமக்கு இருந்தா நம்ம எல்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள். If we have such kind of teachers in our life, we are really blessed and privileged. இப்படிப்பட்ட ஞானமுள்ள நீதி உள்ள போதகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத இதே வசனத்துல ஒரு வசனம் முன்னால ஒரு வசனம் பின்னால வாசித்தீங்கன்னா உண்மையான போதகர்கள் எதை செய்ய மாட்டாங்கன்றத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். And if you read one verse before and the one verse after this verse, you can see what are the things that the true teachers will not do. நீங்க 14ஆம் வசனம் பாருங்க. 2 தீமோத்தேயு 2:14. 2 Timothy 2:14. அவங்க யார் என்றா இந்த நிதானமாய் நன்றாய் போதிக்கிறவங்க யார் என்றா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதவர்கள். So they are those who don't strive about words to no profit to the ruin of the hearers. பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேச மாட்டாங்க. They will not strive about unprofitable words. இரண்டாவது கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான அல்லது வாழ்க்கையை அழித்து போடுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேசாதவங்க. And they will not ruin the lives of the hearers. அதுக்கு பதிலா அவங்க ஜீவனை கொடுக்கிறவர்களா இருப்பாங்க. Rather they will give life to them. அது மாத்திரம் இல்ல 16ஆம் வசனம் பாருங்க. Verse 16. சீர்கேடான வீண் பேச்சை பேசாம இருப்பாங்க. And they will shun profane and idle babbling.
அவபக்தி உள்ளவர்களாய் தங்கள் கேட்கிறவர்களை மாற்றாதிருப்பாங்க. And they will not increase to more ungodliness. அவர்கள் அவபக்தியை உண்டாக்க மாட்டாங்க. They do not increase ungodliness. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இதெல்லாம் ஒரு போதகன்ட்ட இருக்கணும். So a teacher should have all these characteristics. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. It is really surprising. இப்படிப்பட்ட போதகர்களுடைய போதகம் ஜீவ ஊற்றா நம்முடைய இருதயத்திலிருந்து எழும்பும். So such kind of teaching of the teachers will rise up as fountains of life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவர் படிப்படியா சொல்ற காரியங்களை பாருங்களேன். When Apostle Paul writes to Timothy, he says things step by step. முதலாவது ஒரு நல்ல போதகனாக அவன் வளர்வதற்கு ஆரம்பம் எங்கன்னு கேட்டீங்கன்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 இருந்து 15. In order to become a good teacher, where is the beginning? You can read in 2 Timothy chapter 3, 14 and 15. அவர் சொல்லுகிறார், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். But you must continue in the things which you have learned and been assured of, knowing from whom you have learned them, and that from childhood you have known the holy scriptures, which are able to make you wise for salvation through faith which is in Christ Jesus. இப்போ முதலாவது நீங்க ஒண்ணு விளங்கணும், இந்த டீச்சிங் ஒரு நல்ல டீச்சரா மாறணும்னா அவங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா சிறு வயது முதல் அவங்க போதிக்கப்படுறாங்க. So if a person ought to become a good teacher, they are taught right from their childhood. எங்க இருந்து ஆரம்பிக்கப்படுறாங்க? தங்கள் பெற்றோரிடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. They started right from their parents. சில பேருக்கு ஒருவேளை மாம்ச பிரகாரமான போதகர்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய போதகர்கள் கீழே உட்கார்ந்து கற்று தேறுகிறவர்கள் நல்ல டீச்சர்ஸா மாறுவாங்க. Some people may not have biological parents, but they have spiritual fathers who get trained under them. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு அனுபவம் கிடையாது. Many people don't have this experience. நிறைய பேர் செல்ஃப் டாட், அவங்களுக்கு போதகம் பண்ணிக்கிறது. Many people are self taught who teach themselves. இது எப்படி இருக்குன்னா, நாமே क्वेश्चन பேப்பர் எடுத்து நாமே ஆன்சர் எழுதி நாமே கரெக்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. So it's like you prepare your own question paper, you write the answers, you correct your own papers. அது சரிப்படாதுல. That will not be right. அது நல்ல நீங்களே உங்களை கிரேட் பண்ணிக்க முடியாது. You cannot grade yourself. நாம கற்றுக்கொள்றது தனிப்பட்ட விதமா படிக்கிற தப்பு இல்ல. So learning ourself is not wrong. ஆனா எந்த இடத்துல தவறு செய்கிறோம் நமக்கு சுட்டி காட்டுறது நிச்சயமா ஒரு செகண்ட் பர்சன் நமக்கு தேவை. But we need a second person who can pinpoint our points and flaws. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவனுக்கு தான் யாரும் போதிக்க முடியாது. Only people cannot teach God. Who can teach God? தேவனுக்கு யாரும் போதகம் பண்ண முடியாது. Who can teach God? பட் மனுஷனா இருக்கிற வரைக்கும் நமக்கு போதகம் தேவை. But unless you are a man, you need teaching. அப்போ முதலாவது பெற்றோர் கற்றுக் கொடுக்கறாங்க. First they are taught by the parents. அடுத்து தீமோத்தேயுக்கு யார் ஒரு வாத்தியாரா வராருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் மாறுறாரு. And next Paul becomes a teacher to Timothy. அதுக்கப்புறமா தீமோத்தி தானே படிக்கிறாரு. And next Timothy self learns. அதைதான் நீங்கள் 1 தீமோத்தேயு 4:13 வாசிக்கும்போது, You can read in 1 Timothy 4:13. நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. Till I come, give attention to reading, to exhortation and to doctrine. புத்தி சொல்றதுக்கு முன்னால உபதேசிக்கிறதுக்கு முன்னால முதல்ல வர்றது என்னன்னு கேட்டா வாசிக்கிறது. Before you exhort or before you teach or preach others, reading comes first. கவனிச்சீங்களா? Did you note it? அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை பற்றி சொல்லும்போது முதலாவது நீ சிறு வயது முதல் நீ கற்றுக்கொண்டாய். So first when Apostle Paul told Timothy, you have taught or you learned from your childhood. வாலிப ஊழியனாய் நீ வரும்போது என்னிடத்தில் கற்றுக்கொண்டாய். So as you grew up as a young pastor, you also learned from me. அது மாத்திரமல்ல, மூன்றாவது நீயே வாசிக்கவும் கற்றுக்கொண்டாய். And third, not only that, you also learn to read on your own. இந்த ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு டீச்சருக்கு இருக்கணும். Every teacher should have the steps. வேதத்தை போதிக்கிறவர்கள் இவ்விதமாக ஒரு ஹைரார்க்கி இருக்கணும் அவங்க லைஃப்ல. So people who teach the word of God, they should have such a kind of hierarchy in their life. இது இல்லாமல் போகுமானா அவங்க டீச்சிங் ரொம்ப ஃப்ளாடா இருக்கும், ரொம்ப குறை உள்ளதாக பிழை உள்ளதாக இருக்கும். So if they don't have this, their teaching will be full of flaws and it will be full of faults. நான் என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லுவேன், எவ்வளவு வயதானாலும் சரி, எத்தனை உயர்ந்த நிலைக்கு போனாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர் ஒரு ஹைரார்க்கி இருக்கணும். So as far as I'm concerned, I could tell, no matter how much you grow up and to what position you may grow up, but everyone should have a spiritual teacher. அவங்க ஒரு லெகசியை ஃபாலோ பண்ணணும். They should follow a legacy. ஏனென்றா அந்த வழியில தான் நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம், நம்ம நேர்த்தியா போகிறோமா அப்படின்றத நம்ம செக் பண்றதுக்கு அது ரொம்ப அவசியம். So that is where you will check yourself whether you are going the right way or not. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. சரி, இப்போ
பவுல் தீமோத்தேயுக்கு நீ வாசிக்கிறதுல ஜாக்கிரதை ஆயிரு, யார்கிட்ட கற்றுக்கொண்ட அப்படின்னு சொல்லி தீமோத்தேயு சொன்னது மாத்திரம் இல்ல. It is not only that Paul told Timothy you have to be very careful in learning and from whom you should also learn. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தானும் ரொம்ப படிச்சதா சொல்றாரு. So after saying this he says that he also had learned. உங்களுக்கு தெரியும், அவர் சொல்லும் பொழுது கமாலியேலினுடைய பாதத்துல உட்கார்ந்து கற்றதாக நாம் வாசிக்கிறோம். We read that he learned at the feet of Gamaliel. அது மாத்திரமல்ல, அரேபிய வனாந்திரத்துல 3 வருடம் கர்த்தரே அவருக்கு வெளிப்படுத்தி போதித்தார்னு சொல்லி அவர் சொல்றாரு. And he also says for 3 years the Lord himself taught him in the wilderness of Arabia. அதோட அவர் நிறுத்திரல. He did not stop with that. 2 தீமோத்தேயு 4:13 வாசிக்கும்போது If you read 2 Timothy 4:13, அவர் சொல்லுகிறார், த்ரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வரும்போது எடுத்துக்கொண்டு வா என்று சொல்றார். He says, bring the clock which I left with Carpus at Troas when you come, and the books, especially the parchments. என்ன அழகா இருக்கு பாருங்களேன். How beautiful it is. எனக்கு கம்பளி எடுத்துட்டு வாப்பா, எனக்கு மேல் வஸ்திரத்தை எடுத்துட்டு வா, மேலங்கி எடுத்துட்டு வான்னு சொன்னது மாத்திரம் இல்ல. He not only asked for his cloak to bring from there. கூடவே என்ன கொண்டு வானா, புஸ்தகங்களை கொண்டு வா, தோல் சுருள்களை கொண்டு வா. அது ஒருவேளை தோல் சுருள் அப்படின்றது அந்த காலத்தில் மெயினாக வேத புஸ்தகம், பழைய ஏற்பாடினுடைய சுருள்கள் அதுவாக இருக்கலாம். அப்போ அவர் தான் வாசிக்கிறதுக்காக புஸ்தகங்களையும் கொண்டு வா, தோல் சுருளையும் கொண்டு வரக்கு எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதை ஆயிரு. So he also asked him to bring the books and especially parchments which are scrolls, which might be scrolls of Old Testament. அப்போ பவுல் தான் தனியாக உட்கார்ந்து வாசிக்கிறவராக இருந்துக்கிறார். So we see that Paul was a person who reads on his own. அப்போ டீச்சிங் என்பது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அது சிறு வயதிலிருந்து அப்படியே கற்றுக்கொண்டே வருவது. திடீரென்று படிச்சுட்டு திடீரென்று ஒரு போதகனா வர முடியாது. So teaching is a long term process where you cannot come all of a sudden as a teacher, where you have to learn it right from your childhood and grow up. ஒருவன் போதகனாய் வர வேண்டுமானால் ஒருவனிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். If a person ought to become a teacher, he has to learn from one person. அதே போல அவன் கற்றுக்கொண்டதுல நிலைத்திருக்கும்படி அவன் தொடர்ந்து வாசிக்கிறவனா இருக்கணும். And in order to remain in what he has learned, he should read and continue to read on his own. இப்படிப்பட்ட போதகர்கள், ஞானமுள்ள போதகர்கள் இருப்பாங்கன்னா அவங்க இருதயங்கள்ல ஜீவ ஊற்றை கொண்டு வருகிறவர்களாக மாறுவாங்க. If we have such kind of wise teachers, then there will be people who can bring out fountains of life. நல்ல கவனிங்க. Listen carefully. இப்படிப்பட்ட போதகர்களை நீங்க பார்க்கும்போது அவர்கள் உண்மையாகவே ஞானமுள்ள போதகர்கள் என்று நீங்க இனங்காணணும் அப்படின்னா, அந்த ஞானமுள்ள போதகர்கள் நம் வாழ்க்கையில செய்யற எஃபெக்ட், அவங்க கொடுக்குற எஃபெக்ட் இருக்கு பாருங்க, அவங்க கொண்டு வர்ற விளைவு இருக்கு பாருங்க, அது எப்படி இருக்குன்னு சொன்னா நம்மளை மரண கண்ணிகளுக்கு விலக்குகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகும். So one of the way to test if these teachers are wise enough, whether they give a wise counsel is is that when they turn us away from the snares of death. நீங்கள் அதனால தான் நீதிமொழிகள் 13:24 வாசிக்கிறீங்க. That's why you read in Proverbs 13:14. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். The law of the wise is a fountain of life to turn one away from the snares of death. மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். You can turn away from the snares of death. அப்போ உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ளுப்பா, அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும்னு சொல்றாருன்னா எதுக்கு இப்படி சொல்றாரு? So when he says keep your heart with all diligence, for out of it springs the springs of life, why does he say so? வழியில வர்றவங்க எல்லாரையும் போதகனா எடுத்துக்கொள்ளாத. It means that you cannot take everyone on the way as your teacher. பேசுறவங்க எல்லாரையும் போதகனா மாத்திராத. Don't take or consider everyone who speak to you as a teacher. நல்ல நிதானிச்சு பாரு, இவங்க ஞானம் உள்ளவர்களா? You have to discern well and find out whether they are wise enough. இந்த ஞானத்தை எங்கிருந்து பெற்றாங்க? Where did they receive this wisdom? இந்த ஞானத்தை எவ்வளவு நாள் இவங்க சம்பாதித்தாங்க? And for how many days did they gain this wisdom in their life? இந்த ஞானத்தை எனக்கு கொடுக்கிறதுனால என் வாழ்க்கையில வர்ற பின்விளைவு என்ன? And what is the consequence of the outcome that I face because of receiving this wisdom from them? உங்களால இந்த 3 வார்த்தை எழுத முடிஞ்சா தயவு செய்து நீங்க உங்க டைரியில எழுதிடுங்க. So if you can write and note down these 3 words, you can note it down. முதலாவது, first, இந்த ஞானத்தை எங்கிருந்து பெற்றார்கள்? From where did they receive this wisdom? அவர்களுக்கு போதித்தவர்கள் யார்? Who are their teachers? அவங்க யார்கிட்ட இதை கத்துக்கிட்டாங்க? From whom did they learn it? What is their legacy? அது நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். நீங்க You have to check their legacy. What is their legacy? Number 2, how long have they been learning? எவ்வளவு காலமாக அவங்க கற்றுக்கொண்டிருக்கிறாங்க?
நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பேச தெரிஞ்சவங்க எல்லாரும் நீங்க போதகனா மாற்றீங்கன்னா பெரிய ஆபத்துல மாற்றுவீங்க. If you make everyone who knows to speak as your teacher, then you will be caught in a great danger. ரொம்ப நிதானிக்கணும், எவ்வளவு காலமா அவங்க போதிச்சிட்டு இருக்காங்க. You have to discern well how long are they teaching. அது மாத்திரம் இல்ல, இந்த போதகம் என் வாழ்க்கையில என்ன அவுட்கமை கொண்டு வருது? What is the outcome that this teaching brings in my life? எனக்குள்ள ஜீவனை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதா, என்னை மரண கண்ணிகளுக்கு தப்புவிக்கிறதா, அல்லது என்னை கண்ணியில சிக்க வைக்குதா? Is it giving me life and escaping me from the snares of death, or it is making me to get caught in that snares of death? இதை நீங்க ஆராய்ந்து பார்க்காம நீங்க பார்க்கிறவர்கள் எல்லாரையும் போதகர்களா நீங்க ஏற்றுக்கொள்வீர்களானா நிச்சயமாகவே உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படாது. If you don't search and identify things in this way, then surely fountains of life will not spring out of your life. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. The law of the wise is a fountain of life. கவனிங்க, Listen carefully. இவர்கள் என்ன செய்றாங்கன்னா மரண கண்ணிகளுக்கு நம்மை தப்ப வைக்கிறாங்க. So they are the one who help us to escape from the snares of death. அப்பனா இதை நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தபோது எனக்கு 3 காரியம் என் மனதில் வந்தது. So when I thought about this, I got 3 things in my mind. முதலாவது, இந்த ஞானிகள் போதிக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா மரண கண்ணிக்கு தப்புறாங்க அப்படின்னு தப்பு வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது, முதலாவது இந்த கண்ணி எங்க இருக்குன்னு அவங்களால முதல்ல இனங்காணக்கூடியவர்களா அவங்க இருக்கிறாங்க. So first they are the one who identify the snares. இந்த கண்ணிகளை இனங்காண்றதுன்றது தேர்னவங்களுக்கு தான் தெரியும். So only people who knows or who are mature enough, only they can identify the snares. ஏன்னா கண்ணி கண்ணுக்கு தெரியாது. Because snares is not visible to our eyes. அந்த பொறி கண்ணுக்கு தெரியாது. You cannot see snares with your own eyes. ஆனா இதுல பல வருஷம் பழக்கமானவன் தூரத்துல இருந்து பார்க்கும்போதே கண்டுபிடிப்பான் இங்க கண்ணி இருக்குன்னு சொல்லுவான். But people who have experience in this can identify that there's a snare from a long distance. இது ரொம்ப நாள் பழக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். People who have much experience, who are used to it, can know it. அப்போ இந்த ஞானி யாரு? நான் ஞானமுள்ள போதகன்னா கண்ணிகளை கண்டுபிடிக்கிறவன். So who is that wise teacher? He is the one who identifies the snares. இரண்டாவது, கண்ணிகளை கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல, கண்ணி இங்க இருக்குன்னு எச்சரிக்கிறவன். They not only identify, but they also warn about the snares. இப்படிப்பட்டவருடைய போதகம் நம்ம வாழ்க்கையை காத்துக்கொள்ளும். The teaching of such wise people will secure and safeguard our life. அப்படி நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வோமானால் அதிலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும். So in that way, if we guard our heart, then from it flows the springs of life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the இதை Lord. குறித்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். I was thinking about this. ஒரு போதகனுடைய போதகம் நமக்கு ஜீவ ஊற்றாக நம்மிலிருந்து புறப்பட்டு வர நாம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானால் எப்படிப்பட்ட போதகர்களை நாம இனங்காணணும்? So if we have to have springs of life flowing out of our heart, if we ought to guard our heart with all diligence, then what kind of teachers or teaching should we discern and identify? எப்படிப்பட்ட போதகர்களை நாம வரவேற்கணும்? So what kind of teachers should we welcome in our life? நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு வேகமா சொல்லுகிறேன். I will tell you few things very fast. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் நினைக்கிறேன். I believe it will be useful to you. முதலாவது, First, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Proverbs 13:14. முதலாவது, இந்த போதகர்கள் ஞானவான்களா இருக்க வேண்டும். Number 1, teachers should be wise. இதான் முதல் காரியம். This is the first thing. போதகர்கள் ஞானவான்களா இருக்கணும். Teachers should be wise. எதற்கு ஞானவான்களா இருக்கணும்? Why they should be wise? எது பாதை எது கண்ணி என்று பகுத்தறிகிறவர்களாக அவங்க நமக்கு ஞானவான்களா இருக்க வேண்டும். They should be wise enough to discern and identify to say which is our path and which is the snare. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு நல்ல கோச், நல்ல டீச்சர் யாரா இருப்பாங்கன்னு சொன்னா, இனி வரப்போகிற பிரச்சனைகளை முன்னாலேயே நமக்கு சொல்றவங்க தான் நல்ல டீச்சர். A good teacher is the one who warns about the problems that we are going to face beforehand. அதாவது நீங்க நடந்து போகும்போது கூடயே நடந்து அவங்களுக்கும் குழி எங்க இருக்குன்னு தெரியாம நமக்கும் தெரியாம 2 பேரும் உள்ள விழுந்துட்டு அப்புறமா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறவங்க டீச்சர் கிடையாது. A teacher is not the one who come along with you and who doesn't know there's a pit and both fall down and they are not aware of it. அது டீச்சர் கிடையாது. That is not a good teacher. டீச்சர் யாருன்னா, he shows the way, he knows the way. அவனுக்கு வழி தெரியும்,
அந்த வழி அவன் காட்டுகிறவனாகவும் இருக்கிறான். So a teacher is the one who knows the way and shows the way. வரப்போகும் காரியங்களை குறித்து அவன் எச்சரிக்கிறான். He also warns about the things that comes beforehand. அவனுக்கு அந்த ஞானம் இருக்கு, எங்க கண்ணி இருக்கு, எங்க பிரச்சனையில மாட்ட போறோம்ன்றத அவன் அறிந்திருக்கிறான். அந்த ஞானம் இருக்கிறது, அந்த ஞானத்தினால எச்சரிப்பையும் கொடுக்கிறான். And he has the wisdom that where is the problem and where is the snare, and also he warns us with that wisdom about the snares. See, if you don't have teachers who can discern the trap, then you have to end up in treatment. நீங்க நல்ல போதகர்கள், உங்களுக்கு வரப்போகிற கண்ணியை குறித்து எச்சரித்து அறிவுள்ளவர்களாக இருக்கிறவர்கள் நம்ம லைஃப்பில் இல்லைன்னா அந்த கண்ணியில் சிக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரீட் பண்ணுறதுக்கு ஆள் வரணும். அதை மறந்துடாதீங்க. போதகர்கள் என்பது ஞானமுள்ளவர்களாக இருக்கணும். Teachers should be wise. இரண்டாவது, போதகர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? Second, how should be teachers? நமக்குள்ளேருந்து ஜீவ நீரூற்று புறப்படணும்னா ஞானமுள்ள போதகர்கள் இருக்கணும். So if you need springs of life in our life, we should have teachers who are wise. நீங்கள் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும்போது, if you read Proverbs 10:11, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. The mouth of the righteous is a well of life. அப்போ ஒரு ஜீவ ஊற்றை தருகிற ஒரு போதகன் நமக்கு இருக்கணும்னா முதலாவது அவங்க ஞானமா இருக்கணும். So if you have to have a teacher who gives the spring well, then they should be wise first. இரண்டாவது, இந்த ஜீவ ஊற்றை நமக்குள்ளேருந்து எழுப்பணும்னா ஒரு போதகன் எப்படி இருக்கணும்னா அவன் நீதி உள்ளவனா இருக்க வேண்டும். Second, teachers should be righteous. அவங்க நீதிமான்களா இருக்கணும். They should be righteous. அவங்க வாழ்க்கைகளை தாறுமாறாய் வாழ்ந்து கொண்டு நானும் போதகன் சொல்றவங்களை நம்ம போதகனா ஏற்றுக்கொள்ள முடியாது. So a person who lives a life in a crooked way, you cannot accept them as a teacher. ஒரு நல்ல வேத வசனம் எபிரேயர் 13:7 இருக்கு. There's a very good verse in Hebrews 13:7. 13:7. 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். Remember those who rule over you, who have spoken the word of God to you, whose faith follow, considering the outcome of their conduct. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட் இது. It is a powerful word. அதாவது ஒரு மனுஷன் ஒரு போதகன் நீதியுள்ள போதகன்னா அந்த நீதியுள்ள போதகனுக்கு போதகனுடைய முடிவுன்னு ஒன்று இருக்கு. அங்கதான் அவங்க உண்மையாகவே போதித்தது நீதியா போதித்தாங்களான்றது வெளிப்படும். So if a teacher is righteous, surely they have a end only where we can identify and found out whether they have taught it in a righteous way. ஆரம்பத்தில் இதெல்லாம் தெரியாது. Initially you will not know it. அது முடிவை நீங்க பார்க்கணும். But you have to see the end. அவங்களுடைய விளைவை நீங்க பார்க்கணும். You have to see the outcome. அவங்களுடைய வாழ்க்கையில அது எப்படி பிரதிபலிக்குது நீங்க பார்க்கணும். You have to see how it is reflected in their life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பீலேயாம் ஜெபம் பண்ணா, நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல இருப்பதாக. Balaam prayed, Lord, let my death might be the death of a righteous, let me also die like him. அப்போ சொல்லிட்டு இவர் நீதிமானா மரிக்கல. But having said, he did not die as a righteous one. அவங்க முடிவை சிந்திங்க. You think about your end. அவங்க வாழ்க்கை நன்றா யோசிச்சு பாருங்க. You think about their end very well. இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்கறாங்க, வாழ்க்கைக்கு முக்கியம் கொடுக்கறது இல்ல. Today many people give importance to words, not to their life. இன்னைக்கு நிறைய பேரை வார்த்தைக்காக மதிக்கறாங்களே தவிர அவருடைய வாழ்க்கை என்னன்னு கவனிக்கிறது இல்ல. Today many people respect other people for their words but not for their life. ஒண்ணு மறந்துட கூடாது, தங்களுக்கே வேலை செய்யாத ஒன்று மற்றவர்களுக்கு வேலை செய்யாது. So you should know, if something is not working for them, it will not work for others. வைத்தியனே முதலாவது உன்னை நீ கவனித்துக்கொள். So a doctor should take care of himself first. வைத்தியனே நீ முதல்ல உனக்கு நீ வைத்தியம் பாரு, நீ முதல்ல உன்னை குணமாக்கு. A doctor, you should heal yourself and first. இயேசு சொன்ன வார்த்தை இதுதான், physician heal yourself. முதல்ல நீ உன்னை குணமாக்கிக்கோ. A physician, you should heal yourself first. அப்போ இந்த போதகர்கள் ஏராளமா வருவாங்க. Teachers may come in abundance. ஆனா நீங்க கவனிக்கணும் அவங்க லைஃப் எப்படி இருக்கு. But how is their life? அவங்க சொந்த வாழ்க்கை எப்படி இருக்கு. How is their own life? அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கண்காணிகளுக்கெல்லாம் நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருந்தாரு. That's why Apostle Paul gave so many qualifications for the bishops. அவங்க நீதியா வாழணும். They should live a righteous life. அவங்க தங்கள் குடும்பத்தை நன்றாய் நடத்தணும். And they should
also put their house in order. அவங்க சண்டை பண்ணுகிறவர்களா இருக்க கூடாது, They should not strive with each other. அடிக்கிறவர்களா இருக்க கூடாது, They should not beat others. தூஷிக்கிறவர்களா இருக்க கூடாது. They should not blaspheme. இதெல்லாம் ஏன் சொன்னாரு? Why did he say so? ஏதோ படிச்சு பட்டம் வாங்குனீங்களா, நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, நீங்க போதகம் பண்ணுங்கன்னு அவர் சொல்லல. He did not say you have read it, you have got the title, you can do it, you can preach as you want. சிறு வயதுல இருந்து கற்றுக்கொள்றது நல்லதுதான். It is good to be taught from your childhood. அதுபோல நாமே வாசித்து கற்றுக்கொள்றது நல்லதுதான். It is also good to self-learn. ஆனா யாருடைய போதகத்தினால ஜீவ ஊற்று வரும்னு சொன்னா நீதிமானுடைய வாய். But whose teaching will bring fountains of life? The words of the righteous. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு போதகன் என்பவன் ஞானமுள்ளவனாய் இருக்கிறான். ஒரு போதகன் என்பவன் இரண்டாவது அவன் நீதிமானாய் இருக்கிறான். So first, teachers should be wise. Second, teachers should be righteous. மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. The third and important thing, ஒரு போதகனுடைய வாழ்க்கையிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டுமானால் the fountain of life ought to proceed from the life of a teacher. நீதிமொழிகள் 16:22 பாருங்க. Proverbs 16:22. அங்கே வாசிக்கிறோம், புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. Understanding is a wellspring of life to him who has it. ரொம்ப அழகா இருக்கு. It is புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. Understanding is a wellspring of life to him who has it. மதியினரின் போதனை மதியினமே. But the correction of the fools is folly. என்ன வசனம் இது எப்படி விளங்கிக் கொள்றது அப்படின்னு கேட்டா, How to understand this verse? அதாவது ஒருத்தன் புத்திமான் என்று சொல்லிட்டு அந்த புத்தி தன்னுடைய வாழ்க்கையில இல்லை என்றால் அது அவனுக்கு ஜீவ ஊற்றா வெளிப்படாது. புத்திமானுடைய புத்திமதி முதலாவது அவனுடைய வாழ்க்கையிலே வேலை செய்கிறது, பின்பு அது என்ன செய்யும்னா ஜீவ ஊற்றா புறப்படும். So if a person says he has understanding, but if it is not working out in his life, then it is of no use. First, that understanding should work in his life, it should be effective in his life, only then fountains of life will proceed out of it. அப்போ ஒரு போதகன், நல்ல போதகன் யார் என்று சொன்னால் அவன் தன்னுடைய வாழ்க்கையே அவன் எடுத்துக்காட்டா எடுத்து வைக்கிறான். So number 3 is teachers should be examples. நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறோம், அவர் ஒரு குறிப்பிட்ட வியாதியில ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னா அந்த வியாதிக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் ஒருவேளை அவருக்கே வியாதி வந்தாலும் முதல்ல அந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு வேலை செய்யணும். We go to a doctor, if he is a specialist in one field, then if he has the same disease, you should first treat himself for that disease. அந்த மருத்துவம் தனக்கு வேலை செய்யலனா போயிட்டு இருக்கிற நோயாளிக்கு வேலை செய்யாது. If the treatment is not working out for him, then it will not be working out for the patient as well. ஒரு வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க. There's a funny story they will say. ஒரு முறை ஒரு வியாபாரி ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அவர் அதிசய எண்ணெய், இந்த எண்ணெயை தேய்த்தீங்கன்னா வழுக்கையான தலை கூட முடி வளர்ந்துரும்னு சொல்லி பயங்கரமா பிசினஸ் பண்ணி அநேகர் அதை நம்பி அதை வாங்கி கொண்டிருந்தாங்க. So once a businessman went to a village and he sold a miracle oil, saying that if you apply it on your head you will have a growth of hair on your head. Even if you are bald, வழுக்கையா இருந்தா கூட வளர்ந்துரும். Even if you are bald you will have a growth of hair on your head. அத பார்த்து நிறைய பேர் வாங்கிட்டாங்க. So many people bought from him. ஒரு சிறு பையன் அப்படியே பார்த்துக்கிட்டே பின்னாடியே வந்தான். So one small boy was looking at him and came behind him. அவனுக்கு சந்தேகமா இருந்தது இவர் செய்யறது உண்மையா என்னன்னு. So he had what he is doing is right or wrong. அவன் என்ன செய்தான்னா அந்த வியாபாரி அவர் தலை மேல ஒரு குல்லா போட்டிருந்தாரு. So this businessman had a cap on his head. ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது பின்னாடியே அவர் கவனிக்காத நேரத்துல திடீர்னு குல்லாவை எடுத்தான். So at a particular point when he came, this boy came behind him and took away that cap from his head. அந்த குல்லாவை எடுத்தா அப்ப பார்த்தா அந்த வியாபாரியுடைய தலை முழுதும் வழுக்கையா இருந்துச்சு. So when he saw that businessman's head was totally bald. அப்பதான் எல்லா கிராமத்தாருக்கு விளங்கினது இவனுக்கே வேலை செய்யாத எண்ணெய் நமக்கு எப்படி வேலை செய்யும். So that is when the entire village came to know that this oil which is not effective and which did not work out to him, how it will work out in our life. அதே போலதான் ஒரு போதகன் தன்னுடைய வாழ்க்கையிலே வேலை செய்யாத ஒன்றை அவன் போதிக்க வருவானானால் அதுல எஃபெக்டிவ்னஸ் இருக்காது, அது நல்ல பலனை கொடுக்காது. Similarly, if a teacher try to teach something which is not effective in his life, then that will not bring effectiveness in the life of others. அப்போ ஒரு டீச்சர் யாரா இருக்கணும், போதகன் யாரா இருக்கணும்னா நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். So it means a teacher should be a good example. அவர்களே அவர்களுடைய போதகத்திற்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். They themselves should be an example for their teaching. எஸ்ராவை குறித்து வேதம் சொல்லுகிறது. The Bible says about Ezra. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Ezra 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை
பக்குவப்படுத்தி இருந்தான். For Ezra had prepared his heart to seek the law of the Lord and to do it and to teach statutes and ordinances in Israel. அதுல மூன்று காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. There are three things that are important here. எஸ்ரா ஆராய்ந்தான். Ezra seek the law. ஆராய்ந்தான், வேதத்தை ஆராய்ந்தான். He searched the law of the Lord. ரெண்டாவது எஸ்ரா அந்த வேதத்தின்படி செய்தான். Next, Ezra did according to that law. மூன்றாவது அந்த வேதத்தை அவன் உபதேசித்தான். And third, he taught that law. என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? How beautiful it is. முதலாவது ஆராய்ந்தான். First, he sought and searched. இரண்டாவது அதை செய்தான். Second, he did it. மூன்றாவது அதை போதித்தான். And third, he taught it. இதுக்கு நிறைய பேர் இந்த சென்டர் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. So many people will skip the center part. ஆராய்ந்தான், போதித்தான். You will search it, they will teach it. அப்படி கிடையாது. Not that way. ஆராய்ந்தான், செய்தான், போதித்தான். He searched, he did, and then taught. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்படி இருக்குமானா அந்த டீச்சிங் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதை கேட்கிறவர்களுக்கு ஜீவ ஊற்றை பிறக்க பண்ணும். If it's so, then the teaching will be effective and it brings fountains of life in their life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை வாசிக்கும்போது, if you read 1 Peter chapter 5 verses 2 and 3, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காய் அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்க. shepherd the flock of God which is among you, serving as overseers, not by compulsion but willingly, not for dishonest gain but eagerly, not as being lords over those entrusted to you, but being examples to the flock. நீங்களே மந்தைக்கு மாதிரிகளாக இருங்க. You be example to the flock. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் இருந்தாரு. Apostle Paul was so. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கன்னு தைரியமா சொன்னாரு. You be followers of me as I follow Christ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவர் ரோமருக்கு எழுதும் பொழுது ரொம்ப வேதனையோடு எழுதுவாரு. When he writes to Romans, he writes with a pain. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 17 ல இருந்து 24 பாருங்களேன். Romans chapter 2 verses 17 to 24. அவர் சொல்லுகிறாரு, நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கிறாயே. Indeed, you are called a Jew and rest on the law and make your boast in God and know his will and approve the things that are excellent, being instructed out of the law. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. And are confident that you yourself are a guide to the blind, a light to those who are in darkness, an instructor of the foolish, a teacher of babes, having the form of knowledge and truth in the law. இவ்வளவும் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன். These are their qualifications. என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன்? What are their qualifications? முதலாவது யூதன் என்று பெயர் பெற்றவன். First, they are called as Jew. இரண்டாவது நியாயப்பிரமாணத்தின் மேல பற்றுதலா இருக்கிறவங்க. The one who hold on to the law. மூன்றாவது நியாய பிரமாணத்திலே உபதேசிக்கப்பட்டவங்க. And they are the one who are being instructed out of the law. தேவ சித்தம் இன்னதென்று அறிந்தவங்க. Things who get approved that they are things who know the will of God. அடுத்தது தீமை இன்னதென்று வகையறுக்கிறவங்க. People who can discern which is evil. அவங்க தங்களை குருடருக்கு வழிகாட்டியனோ அந்த அந்தகாரத்தில் உள்ளவருக்கு வெளிச்சோன்னு சொல்லியும் தங்களை பேதைகளுக்கு போதகன் என்றும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயன் என்றும் எல்லாத்தையும் அவங்க பட்டங்கள் எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க. They have good titles as if they are the guide to the blind, the light to the people who are in darkness, an instructor of the foolish and a teacher of babes. கற்றுக்கொண்டாங்க, அறிந்திருக்கிறாங்க, தகுதி படைத்தவர்களாய் தங்களை காண்பிக்கிறாங்க. They have learned it, they have instructed and they show themselves as qualified. ஆனா பிரச்சனை என்னன்னா 21ஆம் வசனத்துல, but the problem is verse 21, இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? You therefore who teach another, do you not teach yourself? களவு செய்யக்கூடாதுன்னு பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? You who preach that a man should not steal, do you steal? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? You who say do not commit adultery, do you commit adultery? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? You who abhor idols, do you rob temples? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? You who make you boast in the law, do you dishonor God
God through breaking the law. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இவங்க வசனத்தை அறிந்திருந்தாங்க, வசனத்தை தெரிந்து வச்சிருந்தாங்க, வசனத்தை மற்றவங்களுக்கு போதிச்சாங்க. So it means that they know the law, they are being instructed by the law, and they also teach law to others. எல்லாம் தெரிஞ்சு வச்சு போதிச்சாலும் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை போதித்தவைகளுக்கு கட்டுப்படுத்தி கொள்ளவில்லை. Though they know everything and taught others, they did not bring unto the control or did not commit to the things which they have learned. அவங்க சொந்த வாழ்க்கை அவருடைய போதகத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. Their own life was in no way connected with the teaching that they have learned. இதோட விளைவு என்னன்னா, What is the outcome? 24ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, Verse 24 he says, தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாக தூஷிக்கப்படுகிறது. The name of God is blasphemed among the Gentiles because of you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நான் சொல்லுவேன், ஒரு நல்ல போதகன் யார் என்றால் ஞானம் உள்ளவன். ஒரு நல்ல போதகன் போதிக்கப்பட்டவன். ஒரு நல்ல போதகன் போதகத்திற்கு தானே எடுத்துக்காட்டாய் இருக்கிறவன். I tell you, a good teacher is wise, a good teacher is righteous, a good teacher is a good example. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நான் இன்னும் சொல்லுவேன், நான்காவது, And fourth, ஒரு நல்ல போதகன் யார் என்றால் who is a good teacher? அவனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். And a fountain of life will proceed out of him. அப்படிப்பட்டவன் யார்? Who is he? நீங்கள் நீதிமொழிகள் 14:27 வாசிப்பீர்களானால், If you read Proverbs 14:27, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. the fear of the Lord is a fountain of life. அப்ப ஒரு நல்ல போதகனுடைய போதகத்தை கேட்டு உங்களுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டுமானால், So if you ought to listen to the teaching of a good teacher and springs of life, water should come out of your life. ஒரு நல்ல போதகனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு காரியம் ரொம்ப முக்கியமா இருக்கணும். அது என்னன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். One important thing that should be present in the life of a teacher is that he should have the fear of God. இன்னைக்கு ஒரு புதிய போதகம் வருது, கர்த்தருக்கு பயப்படவே வேண்டியதில்லைன்னு சொல்லி. Today we have a new doctrine which says we need not fear the Lord. ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு ஆவி இருந்தது. But our Lord and Savior Jesus Christ had a spirit upon him. அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, கர்த்தருக்கு பயப்படுதலை போதிக்கிற ஆவியானவர், தருகிற ஆவியானவர். That spirit is the one who gives the fear of God. ஒரு தேவனுக்கு பயப்படாத ஒரு போதகன் நிச்சயமாய் ஒருவருக்குள்ளே ஜீவ நீரூற்றை கொண்டு வரவே முடியாது. A teacher who don't fear the Lord cannot bring a fountain of life in a life of a அவன் man. தன் போதகத்தை கேட்கிறவர்களை மரண கண்ணிக்கு தப்ப வைக்கவே முடியாது. He cannot help a person to turn away from the snares of death. அவன் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் பயப்படாமல் சொல்லுவான். And he will not be afraid to say which is wrong, which is evil, and which is right. தேவனுடைய கோபாக்கினை இறங்கி கொண்டிருக்கும் போது ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுவான், சமாதானம் சமாதானம் என்று சொல்லுவான். And he will say peace, peace unto the people when the wrath of God is descending upon the people. தேவன் அருவருக்கிற பாவங்களை கண்டிக்க அவனுக்கு துணிச்சல் இல்லாமல் அவன் என்ன சொல்லுவான்னா, இதெல்லாம் ஒண்ணுமில்ல, தேவன் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார், என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிடுவான். So he will not have guts to warn people about their evil things, and he will say you can accept anything what you want and God will accept you. அநியாயத்தை காணும்போது அவனும் அநியாயத்தோடு சேர்ந்து கொண்டு உலகத்தோடு ஒத்து போகிறவனா இருப்பான். And when he looks at the injustice, he will be also accompanying with that, and he will go along with the world. ஏனென்றால் அவனுக்கு தேவ பயம் இல்லாமல் போனால் உடனே அடுத்த பயம் வந்துடும். என்னன்னா, மனுஷனுக்கு பயப்படுற பயம். It's because if he doesn't have that fear of God, then immediately he will have fear of men. ஏனென்றால் மனுஷனுடைய பாராட்டையும் மனுஷனுடைய அங்கீகரிப்பிலேயும் கவனம் உள்ளவன் கர்த்தருக்கு பயப்பட மாட்டான், மனுஷனுக்கு பயப்படுவான். Because a person who is much focused on the praise and appreciation of people and applaud of people will be fearing people and not fearing God. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயந்தா மரண கண்ணிக்கு தப்பிரலாம். Listen carefully. If you fear the Lord, you can escape from the snares of death. ஆனால் மனுஷனுக்கு பயந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்ணியை வருவிக்கும். If you fear men, that will welcome snares of death. அது உங்க வாழ்க்கைக்கு ஜீவனை கொண்டு வராது. That will not bring life to your life. ஜீவ ஊற்று உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படணுமா? If fountains of life ought to proceed out of your life, இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கிடுங்க. you have to guard your heart with all diligence. எதற்கு காத்துக்கொள்ளுங்கன்னா, உங்களுக்கு போதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதில் ஜாக்கிரதையா இருங்க. So in order to know what kind of teachers you have who teach you, போதகம் பண்றவங்க தேவ பயம் இல்லாமல் போதிக்கிறார்களா? is your teachers teaching without the fear of God? உங்களை நீங்க மரண கண்ணிக்கு தப்பு வைக்கிறதுக்கு அப்படிப்பட்டவர்களிடத்தில் விலகி இருங்க. So in order to escape yourself from the snares of death, you have to be away from such people. இந்த கொஞ்சம் கூட தேவ பயம் இல்லாமல் இன்றைக்கு போதகர்கள் வெளிப்படையா சொல்றாங்க, நானே கடவுள், நானே தேவன் என்று சொல்லுகிறார்கள். Today many teachers and pastors claim themselves of God without having any fear in them. ரொம்ப பயமா இருக்கு, அது கேட்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. It is really scaring us. நானே கடவுள், நானே தேவன். They say I am the Lord, I am the God.
தேவன் சொல்றாரு, நானே தேவன், என்னை அன்றி ஒரு தேவன் இந்த உலகத்துல இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. The Lord has said, I am the Lord and you shall have no other gods other than me in this world. சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தேவனுக்கு ஒப்பான விக்கிரகத்தையே உண்டாக்க கூடாதுன்னு சொன்னா, ஒரு மனுஷன் தானே தேவன் சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? When God says you cannot make idols equal to God, but when a man claims himself to be God, what can you say more than that? இவர்கள் யாருன்னு சொன்னா தேவ பயமற்றவர்கள். They are the people who don't have the fear of God. நீங்க நிறைய பேர் நம்ம கடவுளை பாக்கெட்ல வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. Today many people have a God in their pockets. இவங்க சொல்றதெல்லாம் கடவுள் செய்வார். The Lord will do whatever they say. இவர் கூப்பிடும் போதெல்லாம் வருவார். And God will come whenever they call. இவங்க நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றுக்க நம்ம ஊழியக்காரன் மாதிரி, கடவுள் இவங்களுக்கு வேலைக்காரன் மாதிரி வச்சிருக்காங்க. And they have God as if he is a servant who can accomplish whatever they say. அவங்க தேவ நாமத்தை பயன்படுத்துறதுல கூட, கர்த்தர் சொன்னார்னு சொல்றது கூட ஒரு பயம் இல்லாம சொல்றாங்க. Even when they use the name of God saying that the Lord has said, they use it without any fear. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் இவங்களை அனுப்பவே இல்லை, நான் என் பேரை சொல்லிட்டு வந்தேன், நான் அனுப்புனேன்னு சொல்றாங்க. That's why the Lord says, I did not send them, but they say that I have sent them, and they use my name. என்னுடைய நாமத்தை வைத்து பொய் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. They give false prophecy using my name. இதெல்லாம் அவங்களுடைய ஆசைகள், அவங்க மனசுல வந்ததெல்லாம் தீர்க்கதரிசனம் ஆக்கிட்டாங்க. They make all their desires and lust as their prophecy. நான் சொல்லுவேன், இந்த தேவ பயமற்ற போதகர்கள்ட்ட ரொம்ப எச்சரிப்பாருங்க. I tell you, you should be very careful with these teachers and pastors who don't have the fear of God. தேவ பயமற்ற போதகர்களோடு நாம ரொம்ப என்ஜாய் பண்ணி நாம அவர்களோடு இணைய ஆரம்பிச்சு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்முடைய வழி மரண கண்ணின்றதை மறந்துடாதீங்க. If we enjoy the teachings of those teachers and pastors and accompanying them and connect them and follow them, then we will be caught in the snares of death. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை தீமை விட்டு விலக்கும். The fear of the Lord will deliver us from the evil. ஒரு போதகன் தீமையை தீமைன்னு சொல்லணுமே தவிர தீமையை நன்மைன்னு பேர் மாற்ற கூடாது. A pastor should say evil as evil and he should not name it or change the name of it. மனுஷனுக்கு பயந்துட்டு இருக்க கூடாது, கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்யணும். You should not fear men, but you should fear the Lord and do the ministry. ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful. கடைசியாக At last, இந்த ஜீவ ஊற்று யாரிடத்திலிருந்து எங்கிருந்து புறப்படும் தெரியுமா? From where will this fountains of life come out? ஒரு போதகன் ஜீவ ஊற்றை நமக்குள்ளிருந்து உருவாக்குறவனாய் மாற வேண்டுமானால் அவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? If a teacher ought to bring fountains of life in our life, how should he be? இந்த சங்கீதம் 36 வாசித்தீங்கன்னா, If we read Psalm 36 8 முதல் 9 verses 8 and 9, அதிலே வாசிக்கிறோம், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். They are abundantly satisfied with the fullness of your house, and you give them drink from the river of your pleasures, for with you is a fountain of life, in your light we see light. இந்த வசனங்களை நான் வாசித்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிச்சம், The words, when I read this word, the light the Lord gave me, இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, இந்த ஜீவ ஊற்று எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. So what does this verse says? The fountain of life is in the presence of God. அதை இன்னொரு விதமாய் சொல்ல வேண்டுமானால், In other words, தேவ பிரசன்னத்திலிருந்து வருகிறது. it comes from the presence of God. அப்போ ஒரு போதகன் யாரா இருக்கணும்னா, So who should be a teacher be? முதலாவது அவன் ஞானவானா இருக்கணும். First he should be wise. இரண்டாவது அவன் நீதிமானா இருக்கணும். Second he should be righteous. மூன்றாவது அவன் நல்ல உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கணும். Third he should be a good example. நான்காவது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு அவன் இருக்கணும். And fourth he should have the fear of God. கடைசியாக ஒரு நல்ல போதகன் தேவ பிரசன்னத்துல இருக்கிறவனா இருக்கணும். And the last, teacher should be in the presence of the Lord. மனிதனுடைய பிரசன்னத்துல இருப்பதை பார்க்கிலும் தேவ பிரசன்னத்தில் அதிகமாய் தரித்திருக்கிறவன் தான் ஜீவ ஊற்றை உண்டு பண்ணுகிற ஒரு போதகனாக மாற முடியும். A teacher remains more in the presence of God than in the presence of man, or the one who can bring out springs of life. அவனுடைய வாழ்க்கையிலேயும் ஜீவ ஊற்று புறப்படும். And even fountains of life will come out of his own life. அது எங்க இருந்து வருகிறதுனா தேவ பிரசன்னத்திலிருந்து வருது. It comes from the presence of God. நமக்கு ஆண்டவர் நல்ல போதகர்களை தேவன் இந்த தேசத்துக்கு, இந்த உலகத்துக்கு தரணும். The Lord should give good teachers and pastors to this world. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நல்ல தேர்ந்த போதகர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப அரிதாகி கொண்டே வர்றாங்க. So as I told you, finding good teachers is really rare in this world today. நல்ல போதகர்கள், They are good teachers. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை எழுப்பணும். The Lord should raise up such a kind of generation. அவங்க யார் தெரியுமா? Who are they? தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவங்க. They are the one who want the presence of God. தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள். The one who desires the presence of God. கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியானவர்கள். The one who are satisfied by the fullness of the house of God. அவர்களுக்கு தான் இந்த பேரின்ப நதியில பாகம் இருக்கிறது. And only they have the portion from this river of pleasure. அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க, ஆண்டவரே இந்த ஜீவ நீரூற்று உம்மிடத்துல தான் இருக்கு. And they knew very
very well, Lord, this fountain of life is present in அதை you, உம்மிடத்துல நான் பெற்றுக்கொள்றேன். and I receive it from you. கர்த்தர் இந்த கிருபை நமக்கு தருவாராக. May the Lord give us this grace. உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள். Guard your heart with all diligence. ரொம்ப ஜாக்கிரதையாய் கவனித்துக்கொள். You have to watch over it very carefully, அதிலிருந்து தான் ஜீவ நீரூற்று புறப்படும். for from it flows the springs of life. ஜீவ ஊற்று புறப்பட வேண்டுமா? If the fountain of life ought to come out, இருதயம் காக்கப்படணும். your heart should be guarded. எப்படிப்பட்ட ஒரு இருதயம் அது? What kind of heart is that? ஞானவான்களுடைய போதகத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த போதகத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகிற ஒரு இருதயம். A heart that is guarded under the teaching of a wise teachers. ஆண்டவரே, அப்படிப்பட்ட போதகர்களால் பாதுகாக்கப்பட்டு ஜீவ ஊற்றை வெளிப்படுத்துகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரோன்னு கேட்போம். Let us ask, Lord, give me such a kind of heart that will be guarded by the wise teachers, which brings out springs of water. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious and merciful Father, இந்த காலவெளியிலே மறுபடியும் எங்களை தாழ்த்தி கொண்டு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். Lord, this morning we once again humble ourselves and commit at your presence. எங்கள் இருதயம் காக்கப்பட வேண்டியது அவசியம். Lord, it is necessary that a heart should be guarded, Lord. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தினுடைய நிலையை குறித்து கவனமாயிருக்க கிருபை தார். Lord, give us grace to be very careful about the state of our heart. எங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ நீரூற்று புறப்பட வேண்டும் ஆண்டவரே. Lord, fountains of life should proceed out of our heart, Lord. அதிலிருந்து மரணத்தை வருவிக்கிற ஆண்டவரே எதுவும் வெளிப்படக்கூடாது. Lord, things that pertains to death should not be coming out of it, Lord. மரண கண்ணிகளுக்கு எங்களை விலக்கி காக்கிற ஆண்டவரே நீதிமான்களுடைய ஆண்டவரே ஞானிகளுடைய கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களுடைய போதகத்திற்கீழ் எங்களை நீர் பராமரித்து பாதுகாத்துக் கொள்ளும். Lord, keep us under the teaching of those teachers who are wise, who are righteous, who remain example, who have the fear of God, who remain in the presence of God, who can escape us from the snares of death. ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்களால் எங்கள் இருதயம் எப்பொழுதும் ஜீவ நீரூற்றை வெளியே கொண்டு வருவதற்கு எங்கள் இருதயத்தை நீர் ஆசீர்வதியும். Lord, bless our heart, that our heart may bring out fountains of life through such kind of teachers, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். ஆமென். Praise the